மாம்பழம் வந்துருச்சு மக்களே. ஆமா, நான் மாம்பழம் வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. இந்த வீடியோ கடைசியில் வந்து மாம்பழத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் மக்களே. இந்த என்னன்னா, நாங்கள் கோவில் போயிட்டு வந்தோம்ல, எங்களோட குலதெய்வ கோவில். அங்கே பார்த்தீங்கன்னா சொல்லமட சாமி, பார்வதி அம்மா, பூங்குடைய சாஸ்தா 3 சாமி இருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து சொல்லமட சாமிக்கு தான் வந்து இந்த சேவல்லாம் வந்து பலி கொடுக்குறாங்க. இது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இங்கே 2 சேவல் வந்து என்ன பண்ணாங்கன்னா பலி கொடுத்தாங்க. ஒரு சேவலை வந்து கையிலே திருகி போட்டுட்டாங்க, இன்னொரு சேவலை வந்து கத்தி வச்சு கட் பண்ணாங்க. பார்க்கும்போதே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. உடம்புல சிலுத்துரு சொல்லுவாங்களா அப்படி இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா பூசாரி இருக்காங்களா, அவங்க மனைவி, அவங்களும் 2 பேருமே சாமி ஆடினாங்க. இது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கிளிப் கூட லாஸ்ட்டில் போட்டுருக்கேன் பாருங்க மக்களே. கொடுத்தனா அதை வந்து சாமிக்கு வந்து ஆராதனை காட்டிட்டு அங்கே எதிரில் சாமிக்கும் ஆராதனை காட்டினாங்க. ஊதுபத்தி சும்மா சூழலாம் காட்டிட்டு மணி அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ தான் வந்து என்ன ஆச்சுன்னா, அங்கேருந்து அவங்க மனைவி அவங்க எல்லாருக்கும் வந்து சாமி ஆடினாங்க. அவரும் சாமி ஆடினாரு. பார்க்கவே ரொம்ப இது வந்துச்சு. இப்போ நாங்கள் கூட கேட்டோம், எங்கள் மாமா கூட கேட்டு அதெல்லாம் வீடியோ எடுக்கிற மக்களே. அந்த இதில் மறந்துட்டேன், சாரி. இங்கே வந்து இந்த 2 குழந்தைங்க வந்து மொட்டை அடிச்சு காது கொடுத்தாங்க மக்களே. அதுவும் கொஞ்சம் சின்ன ஒரு வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் பாருங்க. கோவில் ஃபஸ்ட்டு மொட்டை அடிச்சு டான்ஸ் எடுத்து அதுக்கப்புறமா அதை பிறந்ததெல்லாம் பார்த்து மொட்டை காமிச்சாங்க இங்கே எல்லாருமே. கோவில் நிர்வாகி சொர்க்கநாத் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே வந்திருந்த இந்த கோவிலோட உறுப்பினர் சொல்ல முடியாது, பெரிய பெரிய பதவி வகிக்கிறாங்களே, அவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணாங்கன்னா பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்தினார். ஆமாம் மக்களே, இதுக்கு நிறைய பொன்னாடைகள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். அங்கேருந்த பொருளாளர், செயலாளர் சொல்லுவாங்கள்ல, துணை செயலாளர். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணாங்கன்னா பொன்னாடை போற்றி மகிழ்விச்சார், மரியாதை செலுத்தினார். சேம் டைம் வந்து அவருக்கும் நம்ம என்ன பண்ணாங்கன்னா, அங்கேருந்த பெரியவங்க வந்து பொன்னாடை போற்றி அவங்களுக்கும் மரியாதை செலுத்தினாங்க மக்களே. நல்லபடியாக பூஜை புனஸ்காரம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பும் வந்து இந்த இயற்கையை ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு நினைவாக இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் அகஸ்திபட்டியிலேருந்து நாங்கள் வந்து ஆட்டோவில் வந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த ஆட்டோலேயே நாங்கள் ரிட்டன் போயிட்டோம். போகிற வழியில் பார்த்தோம்னா ஒரு இடத்துல தனியாக ஒரு குடிசை மாதிரி போட்டுட்டு இருந்து அங்கே மாம்பழம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்னடா இங்கே மாம்பழம் இருக்கே சொல்லிட்டு அண்ணன் எடுத்துக்கலாம், நாங்கள் போய் எவ்வளோ மாம்பழம்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி போய் பார்க்கலாம் சொல்லிட்டு வண்டி நிறுத்திட்டாரு. போய் பார்த்தா தாங்க தெரியுது, தோட்டத்து மாம்பழமா. பார்க்கவே நல்லா பசுமையாக இருந்துச்சு, அது பார்க்க நல்லா இருந்தது. அப்படியே என்ன சொல்ல மருந்து போட்டதெல்லாம் தெரியல, மருந்து போட்டு காய்ச்ச மாதிரி தெரியல, சூப்பராக இருந்துச்சு. மாம்பழம் எவ்வளோப்பா கிலோ? கிலோ 100 ரூபாக்கா. கிலோ 100 ரூபாவா? என்ன கடை மாம்பழமா இல்லை எப்படி? இது வந்து தோட்டத்து மாம்பழம். எங்கே இருக்குது தோட்டம்? தோட்டத்து மாம்பழமாங்க, பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. நாங்கள் வாங்கியிருக்கோம், நாங்கள் 2.5 கிலோ வாங்கியிருக்கோம். நாங்கள் எங்கள் அத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா. சாமி கும்பிட்டு வந்துட்டு நாங்கள் இந்த வழியாக தான் வந்தோம். வரும்போது பார்த்தோம் கடையை, நல்லா இருக்குது, பச்சை பசேல்னு இருந்துச்சு. சரி வந்து வாங்கிட்டோம் நாங்கள். உங்கள் பேர் என்னப்பா? மைக்கேல்கா. ஓகேப்பா. மக்களே, வீட்டுக்கு வந்து நாங்கள் அரைஞ்சி சாப்பிட்டு பார்த்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சும்மாலாம் சொல்லக்கூடாது, அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. புளிக்கவே இல்லை, ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு. நானே ஷாக் ஆகிட்டேன், கல் மாதிரி இருக்கிறது காயாக இருக்குமோ அத்தை அப்படின்னு சொன்னேன். பார்த்தா சாப்பிட்டு பார்த்தா தெரியுது, செம்ம டேஸ்ட்டு. ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டு நினச்சி ஃபீல் கூட பண்ணுங்க. நாங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த சைடில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த தம்பிக்கிட்ட போயிட்டு இந்த மாம்பழம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், நீங்களே ரிவ்யூ சொல்லுவீங்க செம்மையாக இருக்குன்னு. ஓகே மக்களே, தேங்க்யூ, பாய். நாளைக்கு மீண்டும் ஒரு மினி விலாகோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், see you.